நம்ம எவ்வளோ தான் நகை சேர்த்தாலும் இல்லை நகை வாங்கினாலும் அந்த நகை நம்ம வீட்டில் தங்க மாட்டுதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன் நம்ம நகைகள் நம்ம வீட்டில் தங்க மாட்டுது, உடனே அடகு வைக்கிறோம்? இந்த மாதிரி பல சூழ்நிலைகள் பல பேருக்கு இருக்கலாம். நம்மளுக்கு மட்டும்தான் இந்த பண பிரச்சனை வருது, பிறருக்கு வரமாட்டுது. அது எதனால், நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு இதுதாங்க காரணம். நம்மளோட மனநிலை மாற்றங்கள் தான். இந்த மனநிலை மாற்றங்கள் யாரால வருதுன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் தான். நம்மளோட மனோகாரகன் சந்திரன் தான். அந்த சந்திரனை வழிபட்டாலே நம்மளோட மனநிலை தெளிவாக இருக்கும். அந்த சந்திரனை வழிபடுறது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி. பௌர்ணமிக்கு அடுத்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாள் என்னன்னு சொன்னோன்னா இந்த 3ஆம் பிறை தான். இன்று வரக்கூடிய இந்த 3ஆம் பிறையை தரிசித்தோம்னா நம்மளுக்கு சந்திரனோட முழு ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த சந்திரனை நம்ம எப்படி வணங்கணும் அப்படின்றத பார்க்கலாம். சந்திரன் இந்த மாதிரி தேய்கிறதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமான் தான். அவரோட முகம் இந்த மாதிரி ஆனதுக்கு சந்திரன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாபம் கொடுத்துருவார். அதை சரி பண்ணுறதுக்கு சிவபெருமான் அவரோட தலையில் கிரீடமாக வச்சுக்குவார். அவருக்கு சாப விமோச்சனம் கொடுத்தவர் சிவபெருமான். அதனால தான் சந்திரனை 3ஆம் நாள் பார்த்தா ரொம்ப விசேஷம். இந்த சந்திரனை நம்ம எப்போ பார்க்கணும், எப்படி பார்க்கணுன்றத பார்க்கலாம். சூரியன் மறைகிறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 5:45. இந்த 5:45க்கு மேற்கு நோக்கி சூரியன் போகும். அந்த மேற்கு பக்கம் பார்த்தீங்கன்னா சூரியன் மறைஞ்சிருக்கும். சூரியன் மறைஞ்ச பிறகு சந்திரன் காட்சியளிப்பார். சந்திரனை 5:45 7 மணிக்குள்ளே நீங்கள் சந்திரனை பார்க்கலாம். சந்திரனை பார்க்குறது ரொம்பவே விசேஷம். சந்திரனை தரிசனம் பண்ணுறப்ப நம்ம கையில் ஒரு சின்ன தங்க காசோ இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு தங்க பொருளோ வச்சுருக்கோங்க. சப்போஸ் நம்ம வீட்டில் தங்கமே இல்லை அப்படின்றவங்க என்ன பண்ணலான்னா ஒரு 5 ரூபாய் காயினை எடுத்து வச்சுக்கணும். இந்த 5 ரூபாய் காயினை கையில் உள்ளங்கையில் வச்சுட்டு சந்திரனை பார்த்துட்டு ஓம் சந்திர பௌலீஸ்வராய நமக அப்படின்னு சொல்லிட்டு 27 முறை சொல்லணும். சொன்ன பிறகு நம்ம மனசில் என்ன வேணுமோ அதை எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம அந்த 5 ரூபாய் காயினையோ அல்லது நம்ம கையில் வச்சுருக்க தங்க பொருளையோ பார்த்தோம்னா நம்ம வீட்டில் என்றைக்குமே அந்த செல்வங்கள் நிறைஞ்சிருக்கும். இதை ஒவ்வொரு சந்திர தரிசனத்தப்பையும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ச்சிகள் வந்து கொண்டே இருக்கும். சந்திரன் வளர்வது போல் நம்மளும் வாழ்க்கையில் வளர்ந்து கொண்டே இருப்போம். இதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.